Hey guys, welcome back to Logesh 100. If you are watching my channel for the first time, I am Logeshwaran, currently doing BTech CSE at LPU. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணி கேட்குறீங்க எல்பியூவோட அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி, எல்பியூவில் லைஃப் எப்படி இருக்கும். இந்த வீடியோவில் எல்பியூவோட அட்மிஷன் ப்ராசஸை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸையுமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸை வந்து கேட்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் எடுக்கிறதுக்கான என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் போயிட்டு எல்பியூனெஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா எல்பியூனெஸ்ட் எக்ஸாமோட லிங்க் வரும். அதில் போயிட்டு நீங்கள் எல்பியூனெஸ்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அந்த ப்ராசஸ் அப்போவே வந்து உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து கிடைக்கும். சைன் அப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் அந்த லாகின் டேஷ்போர்ட் ஆஃப் எல்பியூவில் வந்து நீங்கள் லாகின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டில் வந்து அட்மிஷன் ப்ராசஸ்க்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸுமே அங்கே வந்து இருக்கும். எல்பியூனெஸ்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து 2 மோடு இருக்கும், ஆன்லைன் மோட், ஆஃப்லைன் மோட். ஆன்லைன் மோடை சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ரூமில் இருந்தே வந்து உங்களோட லேப்டாப் மூலியமாக எக்ஸாமை வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் ஆஃப்லைன் மோடை சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து எல்பியூனெஸ்ட் எக்ஸாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து வித்தின் 48 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டிபெண்டிங் ஆன் யுவர் எல்பியூனெஸ்ட் ஸ்கோர் உங்களுக்கு வந்து certain percentage ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இங்கே போடுறேன். அந்த பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு மினிமல் ஃபீ, ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் அது வேரி ஆகலாம், மினிமம் 10,000 to 20,000 அந்த மினிமம் ஃபீ இருக்கும். ஸோ அந்த ஃபீயை நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்பியூவில் அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதுக்கு நீங்கள் எல்பியூனெஸ்ட்டை கிளியர் பண்ணணும். ஃபார் சர்டைன் கோர்சஸ்க்கு வந்து எல்பியூனெஸ்ட்டை கிளியர் பண்ண தேவையில்லை. பட் ஆனால் ஃபார் ரொம்ப இந்த டாப் கோர்சஸ் சிஎஸ்சி எம்பிஏ இதுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து எல்பியூனெஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணி ஆகணும். எல்பியூனெஸ்ட் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் இது மட்டும் தான் ஸ்காலர்ஷிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்பியூனெஸ்ட் ஸ்காலர்ஷிப் மட்டுமே கிடையாது. பேஸ்ட் ஆன் 10th மார்க்ஸ் 12th மார்க்ஸுமே உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். 12th மார்க் இன்னும் எனக்கு வரலையே அப்படின்னா நீங்கள் 10th மார்க்கோட ஸ்காலர்ஷிப்பையும் அவைல் பண்ணிக்கலாம். இல்லை இதை விட எனக்கு எல்பியூனெஸ்ட் ஸ்கோரோட ஸ்காலர்ஷிப்பே அதிகமாக இருக்குன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். எதை வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டீங்க, 12th உங்களுக்கு வந்து 12th மார்க் பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இன்னும் அதிகமாக கிடைக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதையும் வந்து லேட்டரான அப்கிரேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜேஇயோட மார்க்ஸை பேஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் எல்பியூவில் அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் இயர் வரையுமே 40 to 50% தான் எல்பியூக்கு வந்து ஹையஸ்ட் ஸ்காலர்ஷிப்பாகவே இருந்துச்சு. பட் இந்த இயர் நீங்கள் வந்து போத் டாப்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 100% ஃபீ வேவியர் வந்து கிடைக்கும், போத் அகாடமிக்ஸ் அண்ட் ஹாஸ்டல் ரெண்டுக்குமே. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப்புமே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக உங்களோட பேரண்ட்ஸ் யாராவது டிஃபென்ஸ்லையோ டீச்சராகவோ இருந்தாங்கன்னா அதுக்கான ஸ்காலர்ஷிப்புமே எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது இல்லாமல் நேஷனல் லெவல் காம்படிஷன் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கனாலும் அது பேஸ் பண்ணியும் ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சர்டைன் ஃபீ அமௌண்ட் வந்துடும், ஒரு செமஸ்டருக்கு இவ்வளோ ஃபீ அப்படின்னு. ஸோ அந்த ஃபீயை தான் நீங்கள் வந்து கம்ப்ளீட் கோர்ஸுக்குமே ஒவ்வொரு செமஸ்டருக்குமே பே பண்ணுவீங்க. மினிமமாக இவ்வளோ சிஜிபிஏ மெயின்டைன் பண்ணணும், இந்த க்ரைட்டீரியா அந்த க்ரைட்டீரியா எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு டீசெண்டான ஸ்டூடெண்ட்டாக இங்கே வந்து இருந்தால் போதும். ஏன்னா நிறைய யூஎம்சிஸ் வாங்கி யூனிவர்சிட்டியில் ஒழுங்காக பிஹேவ் பண்ணாதனால யூஎம்சி வாங்கி வேணால் ஸ்காலர்ஷிப் கட்டாகவுமே ஒழிய மற்றபடி வேறு எந்த ரீசனுக்காகவும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து போகாது. டில் நீங்கள் வந்து கோர்ஸ் முடிக்கிற வரையும் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் இருக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்காலர்ஷிப் பெர்சன்டேஜ் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட்ஸோட வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட அட்மிஷன் ப்ராசஸ் கன்ஃபார்ம் ஆயிரும். உங்களோட ஃபுல் ஃபீயை வந்து பே பண்ணுறதுக்கு ஒரு டெட்லைன் கொடுப்பாங்க. ஸோ அந்த டெட்லைனுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த ஃபுல் ஃபீஸை வந்து பே பண்ணி முடிக்கணும். அவ்வளோதான். இந்த ப்ராசஸை முடிச்சிங்கன்னா நீங்களும் வந்து ஒரு எல்பியூ வெட்டோ ஆயிடுவீங்க. கைஸ், நம்மளோட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அட்மிஷன் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய். உங்கள் பேர் என்ன, இந்த ஊர்? என் பேர் எஸ்கே மகத்துவன். நான் தமிழ்நாடு மதுரையிலேருந்து வந்திருக்கேன். இங்கே என்ன கோர்ஸ் பண்ணுறீங்க? இங்கே வந்து பிடெக் சிஎஸ்சி 3rd இயர் பண்ணுறேன். நீங்களா? நானும் நான் முகமது ஃபாசில், மதுரையிலேருந்து வரேன். நீங்களும் சேம் கோர்ஸ், சேம் இயர்? சேம் கோர்ஸ். நான் ரெமி என் ஃப்ரெண்ட் 3rd இயர் சிவில் இன்ஜினியரிங். ஓகே. ஸோ பேசிக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எல்பியூவில் எப்படி இருக்குது? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எல்பியில் பார்த்தா இட் இஸ் குட் கம்பேர்ட் டு அதர் காலேஜஸ். பிகாஸ் அவங்க வந்து லேப் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறது, மேக் லேப் ப்ரொவைட் பண்ணுறது, த இன்டர்நெட் ஸ்பீட் ஃபார் ஈச் பர்சன். இப்போ நம்மளுக்கு மட்டும் தனிப்பட்ட பர்சனுக்கு நல்ல ஹை ஸ்பீட் நெட் தரது, நம்மளோட ஐடியாஸை ப்ரொமோட் பண்ணுறது நல்லா பண்ணுறாங்க அட்மிஷன் சைடில் இருந்து. ஓகே. ஃபேக்கல்ட்டிஸ்லாம் எப்படி இருக்காங்க, கோர்சஸ்லாம் எப்படி இருக்குது? எடு ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு ப்ரோக்ராம்லாம் எல்பியூ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பற்றி ஆக்சுவலாக அந்த நம்ம நண்பன் படத்தில் பார்த்ததெல்லாம் வந்து இப்போ ஆக்சுவலாக உண்மையாக நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களோட. ஸோ இப்போது
ஃபேக்கல்டிஸை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்டிஸ் ஃப்ரம் ஐஐடிஸ் லைக் ஐஐடி எக்ஸ்-ஐஐடி இந்த மோர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து இருக்காங்க. இஃப் இன்கேஸ் த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேக்கல்டி கனெக்ட் ஆகாட்டி ஆர்எம்எஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, யூ கேன் ரிப்போர்ட் த ஃபேக்கல்டி அண்ட் சேஞ்ச் தம் அக்கார்டிங் டு யோர் விஷ். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது சிஎஸ்சி? நான் இப்போ வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் மெயினாக இங்கே சூஸ் பண்ணது வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்க்காக சூஸ் பண்ணேன். அதுவும் பெஸ்ட்டாகவே இருக்குது. அது ப்ளஸ் நான் ஸ்டடீஸுமே இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே வரல. நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே நிறையவே இருக்குது. ஏன்னா எல்லாமே ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு சிஏ இல்லை ஒரு டெஸ்ட் வச்சா கூட ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்துட்டு ஒரு கிளைண்ட்டை பிடிச்சி நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு அதோட சிஏவோட எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ரியலான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை ஒரு கிளைண்ட் பேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோ வருது. ஸோ ஒன் இண்டியா இந்த மாதிரி ஏகப்பட்ட கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸும் நடக்குது. அதில் வந்து தமிழ்நாடு வந்து டாமினேட் பண்ணி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா? என்ன நான் இந்த வருஷம் ப்ளஸ் லாஸ்ட் 2 years பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். நான் லாஸ்ட் 2 years பார்ட்டிசிபேட் பண்ண வருஷம் நான் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். எல்லா வருஷமும் கப் அடிச்சிருக்கோம். இந்த வருஷமும் கப் அடிப்போம். அது மெயினாக வந்துட்டு காலேஜ் லைஃப்னு பார்த்தா என்டர்டைன்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதில் இந்த காலேஜில் சொல்லும் போது தினமும் ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும். 1-2 இல்லை 3 நாள் நான் சம்டைம்ஸ் 7-8 நடக்கிறது இருக்குது. ஈவெண்ட்டுக்கு போக முடியாது, அந்த மாதிரி வேணா இருக்கே தவிர இன்னைக்கு ஈவெண்ட் இல்லை அப்படின்னு ஒரு நாளுமே இல்லை. ஸோ வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கும் சரி பிளேஸ்மெண்ட்ஸுக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இங்கே. கண்டிப்பாக அதெல்லாம் நல்லாவே இருக்கு. நீங்கள் ப்ரோ என்ன கோர்ஸ்? சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் இங்கே எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் இருக்க காலேஜஸை கம்பேர் பண்ணுறப்ப? இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. இப்போது பிளேஸ்மெண்ட் இதே பார்த்தோன்னா இங்கே பெரிய பெரிய கம்பெனிலேருந்து வருது. அதோட இப்போது EduRevenue ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து இப்போ எங்களுக்கு நிறைய காம்படிஷன் சிவில் இன்ஜினியரிங் வரும். நாங்கள் அதுக்கெல்லாம் போகும்போது வெறும் ப்ரைஸ் மட்டும் தானா அப்படின்னு நினைப்போம். ஆனால் இப்போ வந்துட்டு அதோட அகாடமிக் பெனிஃபிட் இந்த மாதிரி சிஏ அட்டண்டன்ஸ் இதெல்லாமே கட் ஆஃப் பண்ணிடுறாங்க. முதல்ல 75% அட்டண்டன்ஸ் வேணும், இப்போல்லாம் 55 இருந்தாலே போதும். இந்த இங்கே தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரேகிங்லாம் இருக்கா? சேஃப்டிலாம் எப்படி இருக்குது? லாங்குவேஜ் தெரியல, ஹிந்தி தெரியலனாலும் இங்கே வந்து சமாளிச்சிடலாம்ல? ரேகிங் இல்லைன்னு தான் சொன்னாங்க. பட் என்ன சொல்கிறது, இப்போ எல்லாருமே ஒரே மைண்ட் செட். சப்போஸ் எல்லாருமே படிக்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால ரேகிங் பற்றி யாருமே திங்க் பண்ணலன்னு தான் நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். அது அப்படி யாருமே திங்க் பண்ணல. நான் பார்த்த எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அந்த இந்த கிளாஸ் அவங்க வேலையை பார்த்துட்டு ஃபோக்கஸ்டாக போயிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்கனால அவ்வளோ யாரும் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இல்லை. உங்கள் பேர் என்ன கோர்ஸ் பண்ணுறீங்க? நான் ஸ்ரீராம், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பிடெக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து எல்பியூவில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ தூரம் வந்து ஏரோஸ்பேஸ் படிக்கிறதுக்கு ஒர்த்தாக இருக்கா எப்படி? ஸோ 3 years ஆச்சு நான் ஏரோஸ்பேஸ் ஜாயின் பண்ணி. ஸோ 3 years எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கள் ஃபேக்கல்டிஸ் யாராக இருந்தாலும் கான்செப்ட்ஸ்லாம் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக அவங்க காட்டுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இன்னோவேஷன் ஸ்டுடியோ போயிட்டு அங்கே ஜெட் இன்ஜின்ஸ்லேயே ஒர்க்கிங் மாடல் ஜெட் இன்ஜின்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த ஜெட் இன்ஜின்ஸ்லாம் பார்த்து கான்செப்ட்ஸ்லாம் லேர்ன் பண்ணி ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணி அப்புறம் ஃபீல்ட் ட்ரிப்ஸ்லாம் நிறைய கூப்பிட்டு போகிறாங்க, எஜுகேஷனல் ட்ரிப்ஸ். ஸோ இட்ஸ் குட். பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்தவரையில் எப்படி இருக்குது ஏரோஸ்பேஸ்க்கு? பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்தவரையில் வி ஷுட் புட் மோர் எஃபர்ட்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்பெனிஸ் வருது, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க இன்வால்மெண்ட்டோட பண்ணாங்கன்னா தே வில் கெட் பிளேஸ்ட். இல்லைன்னா தே ஷுட் டூ மாஸ்டர்ஸ். ஏரோஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் மாஸ்டர்ஸ். எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்லாம் எப்படி இருக்குது எல்பியூவில்? எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. லைக் மெனி ஈவெண்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங். நம்மளே இந்த நேரம் பார்க்குறோம். டிஎஸ்டபிள்யூ டிவிஷன் ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் இருக்குது, நிறைய பார்க்குறோம். ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் வி ஷுட் கெட் இன்வால்வ். அப்படின்னா தான் நிறையா வில் கெட் இன்வால்வ் டு மோர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நிறையா கற்றுக்கலாம். EduRevolution சொல்லி புதுசாக ஒரு ஆக்சுவலாக என்னன்னா அந்த நம்ம நண்பன் படத்தில் இருக்க கான்செப்ட் மாதிரி தான் அது இருக்குது. நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணி அதில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு அவுட்புட் காமிச்சோம்னா அது மூலியமாக நம்மளுக்கு மார்க்ஸ் கிடைக்குது. நான் கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி வச்சுருக்கேன், சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா சில ஐஎன்டி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிளாஸஸ் எல்லாம் இருக்குது. ஸோ தட் இஸ் நாட் நீடட் பிகாஸ் ஐ ஆல்ரெடி ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ். ஸோ EduRevolution மூலமாக நான் அப்ளை பண்ணேன். ஐ ஷோட் தெம் ப்ரூஃப். ஸோ அவங்க அந்த கோர்ஸ் வந்து வே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ இட் வில் கிவ் கொஞ்சம் டைம் கிடைக்கும் மற்ற என்னோட ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ சிமிலர்லி நான் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுனால எனக்குமே அந்த EduRevolutionல இருந்து பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம ட்ரீமாக இமேஜினேஷன் பண்ண மாதிரி ஒரு காலேஜ் லைஃப் இருக்குல்ல இங்கே. நம்ம லைக் பீப்புள் டிஃப்ரெண்ட் ஃபன் எல்லாமே லைக் எல்லாமே பிளெண்டடான ஒரு இது. தேங்க்யூ ப்ரோ. ஓகே. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்கள் பேர் என்ன? இந்த ஊர்? கோபி, சேலம் மாவட்டம். என்ன கோர்ஸ் பண்ணுறீங்க? சிஎஸ்சி. நீங்கள்? யோகேஷ், தேனி மாவட்டம். நான் நிதேஷ், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஸோ நீங்கள் எல்லாருமே என்ன கோர்ஸ் பண்ணுறீங்க? பிடெக் சிஎஸ்சி 3rd year ரைட்?
இங்கே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஊரை கம்பேர் பண்ணுறப்ப எப்படி இருக்குது சிஎஸ்சிக்கு? ஸோ இப்போதைக்கு நான் வாரத்துக்கு வந்து 2 பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணுறேன். என்னைய பொறுத்த தேர்ட் இயர்ல ஐ மீன் செகண்ட் இயரோட செகண்ட் செம்லேருந்து அட்டன் பண்ணி தான் இருக்கேன். மற்ற காலேஜை கம்பேர் பண்ணும்போது இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் எனக்கு ஸ்டாண்டர்ட் ஓகேவா தெரியும். ஸோ எல்பிஓட கேம்பஸ் லைஃப்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு? இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா கேம்பஸ் லைஃப் மெயின்லி டைவர்சிட்டி. இங்கே இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா தமிழ் பசங்களோட மட்டும் தான் பழகுவீங்க. இங்கே வரனால நீங்கள் எல்லா ஸ்டேட் பசங்களோடையும் பேசலாம், பழகலாம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுறீங்க, இப்போ உங்களுக்கு மியூசிக் இந்த மாதிரி எது நல்லா வந்தாலும் அதுக்கும் இங்கே சான்ஸ் நல்லாவே கிடைக்கும். எந்த அளவுக்கு சான்ஸ்னால் நீங்கள் அந்த கேரியரை வச்சு நீங்கள் அடுத்த லெவல் கூட போகலாம். இங்கேருந்து அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. இப்போ புதுசாக அந்த எடு ரெவல்யூஷன் லான்ச் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நம்மளுக்கு பிடிச்ச ஃபீல்டில் நம்ம நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் அகாடமிக் பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கிது இல்லை? ஸோ அது பற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே நிறைய பேர் ஸ்கில்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த ஸ்டடி ரிலீஸாக படிக்கிறது, எக்ஸாம் எழுதுறது பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு அவங்க பிடிச்ச விஷயத்த பண்ணி அதில் எதாவது அச்சீவ் பண்ணி அதை சப்மிட் பண்ணால் அது மூலியமாக இவங்க மார்க்ஸ் தராங்க. அது ரொம்பவே பெரிய விஷயம் இங்கே தரது. இந்த வீடியோவில் வந்து நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரிவ்யூவுமே கேட்டிருந்தேன், டிஃப்ரெண்ட் கோர்சஸ்லேருந்து, இன்ஜினியரிங் கோர்சஸ்லேருந்து. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் logesh_100. இதான் வந்து என்னோட இன்ஸ்டா ஐடி. லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணுறீங்க, என்னால் எல்லாத்துக்கும் வந்து சீக்கிரமாக ஆன்சர் பண்ண முடியல. நான் என்னோடய ஃப்ரீ டைமில் நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்பியூ பொறுத்தவரையிலும் டு பி ஹானஸ்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக அவ்வளோவா இருக்காதுங்க. எல்லாமே நம்ம கையில் இருக்கும். நீங்கள் வந்து டிசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல இருப்பீங்க. நீங்கள் கரெக்டான டிசிஷன் எடுத்து கரெக்டான நடவடிக்கைகள் நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா செம்மையாக உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். செம்மையாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட். அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸுமே வந்து சூப்பராக இருக்கும். எல்லாமே வந்து நிறைய வீடியோஸில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். அண்ட் see you all in the next video. Love you all. Cheers. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூனிவர்சிட்டிஸ் வேறு ஏதாவது வெளி ஸ்டேட்டில் போய் படிக்கணும், எனக்கு நல்ல எக்ஸ்போஷர் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் somebody who is looking for good scholarship also, share this video with them. So see you all in the next video. Love you all. Cheers.